ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் ரெசிபீஸ். இன்றைக்கி சுவையான அதே நேரத்தில் ஈஸியான முறையில் முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த முட்டை தொக்கு சப்பாத்தி, பூரி, ரொட்டி மற்றும் அனைத்து வகையான உணவு வகைகளுக்கும் ஏற்ற ஒரு அருமையான உணவுங்க. சரி, இது எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து 1 ஸ்பூன் அளவிற்கு மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூளும் தேவைக்கேற்ப சால்ட்டும் எடுத்திருக்கேங்க. இப்போ அதை நல்லா கலக்கி விட்டுறலாம். நான் ஏற்கனவே ஒரு 6 முட்டையை எடுத்து வேக வைத்து தோலையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் இந்த மசாலா கலவையோடு நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ சேர்த்துக்கிட்டதை சிம்மில் வச்சு நல்லா இந்த மசாலாவோட மிங்கில் ஆகி டோஸ்ட் ஆகணும். அதுக்காக நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறேன். வரங்க நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சுங்க. சரி, இப்போ அடுத்து அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெயையும் சேர்த்து ஒரு 5 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் உள்ள பெரிய வெங்காயத்தை எடுத்து அதையும் சின்னதாக கட் செஞ்சு அது கூட நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக தேவைக்கேற்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறணும். இதையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். அடுத்ததாக 2 தக்காளி எடுத்து அதையும் மிக்ஸி ஜாரில் நான் நல்லா அரைச்சிக்கிட்டேன். அரைத்த விழுதுகளையும் இது கூட சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ திரும்பவும் நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ இந்த மசாலா கலவைக்கு தேவையான சால்ட்டு வேணும், அதனால் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சை வாசனை இல்லாமல் நல்லா நம்ம வேக வைக்கணும். அதுக்காக சிம்மிலேயே வச்சு நல்லா கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளியில் நல்லா மசிஞ்சு பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்ததாக நம்மளுக்கு இந்த தொக்குக்கு தேவையான மசாலா கலவைகள் சேர்க்க போகிறோங்க. தனியா பவுட்ரு 1 ஸ்பூன், சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன், அடுத்ததாக ஜீரா பவுட்ரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா பவுட்ரு 1/2 ஸ்பூன், பெப்பர் பவுட்ரு 1/2 ஸ்பூன். இது எல்லாமே நான் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, மசாலா பவுட்ரு எல்லாமே நம்ம எவ்வளோ முட்டை எடுத்துருக்கோமோ அந்த முட்டைக்கு தகுந்தாப்புல தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த மசாலா கலவை வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஒரு 3 கப் அளவிற்கு தண்ணியும் எடுத்து இதை நல்லா கலக்கி விட்டுறலாம். அடுத்ததாக இதை திரும்பவும் கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வேக வைக்கணுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். அது வெந்துக்கிட்டு இருக்கப்ப இடையில நம்ம எடுத்து பார்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ நல்லா கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் எண்ணெய் பிழிஞ்சு நம்மளுக்கு நல்லா வெளியே வர்ற வரைக்கும் இந்த மசாலா கலவை வேகணும். முட்டை தொக்குக்கு இந்த மசாலா கலவை தான் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குதுங்க. காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு மசாலா கலவை வெந்துருச்சு. அதுக்கு அடுத்ததாக நம்ம ஏற்கனவே டோஸ்ட் பண்ணி செஞ்சு வச்சுருந்த முட்டையும் எடுத்து சேர்த்து இது எல்லாமே நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே வச்சு நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கொடணுங்க. கொத்தமல்லி இலையையும் தூவிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு தேவையான சுவையான ஈஸியான முறையில் முட்டை தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சாப்பிட்டுக்கரலாம். அந்த சூடான ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ ருசியாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.